அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையால் திருச்சி மாவட்டம் வயலூர் பகுதியில் தற்போது பொது போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையால் தற்போது வயலூர் பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லித்துறை பகுதியில் இருந்து சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு போக்குவரத்து சேவை இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இளவரசன், வணக்கம். மு.க.ஸ்டாலின் வருகையால் தற்போது திருச்சியில் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது. திமுகவினருடன் கொடி தோரணங்கள், பேனர்கள் வைத்து சாலைகளை அடைத்ததால் அங்கு பெருமளவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பா மோனிகா, அதாவது திருச்சி மாநகரில் எப்போதும் பரபரப்பாகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் பகுதி தான் வயலூர் செல்லும் சாலை. இந்த சாலை வழியாக இன்று ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியினுடைய மகன் திருமணம் சோமரசம்பேட்டை பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த சோமரசம்பேட்டையில் பங்கேற்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். திருச்சியில் இன்று தங்கியுள்ள நிலையில இன்று காலை திருமண நிகழ்வுக்காக அவர் செல்வதால் அந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சோமரசம்பேட்டை வழியாக அல்லித்துறை உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் வேலைக்கு செல்வோர் அந்த பகுதியை தான் பயன்படுத்தி வந்தனர். தற்போது இந்த பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆளுங்கட்சியினர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பகுதியில் உள்ள பள்ளிகளையும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்க சொல்லியுள்ளனர். இந்த நிலையில சாலை ஓரங்கள்ல இருக்கும் வணிகர்கள் தங்களது கடைகளை அடைக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தி உள்ளனர். இதனால் இன்று முழு கடையெடுப்பு பகுதியாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாலையோரங்கள்ல திமுகவினர் கொடி தோரணங்கள் மற்றும் வாழை தோரணங்கள் என வணிகர்களின் கடையை மறித்து அவர்கள் கட்டியுள்ளதால் இன்று வணிகர்கள் கடையை திறப்பதற்கு ஏதுவாக இல்லை என்பதால் அவர்களும் அந்த பகுதியில் பலர் கடையை அடைத்துள்ளதனால் அந்த இயல்பு வாழ்க்கையை சந்தித்துள்ளது. அதாவது புத்தூரிலிருந்து வயலூர் செல்லும் சாலை மிகவும் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ளாக நிலையில் இந்த நிலையில இந்த பகுதியில இது போன்ற ஒரு திருமண நிகழ்வு நடத்தி பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறாக ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடையூறுக்கு மத்தியில தான் தமிழக முதலமைச்சர் அங்கு சென்று திருமண நிகழ்வு தற்பொழுது பங்கேற்றுள்ளார். இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்தால் திருச்சி மாநகருக்கு வரும் பல பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொது போக்குவரத்து கிடைக்காமல் ஆட்டோ மற்றும் தனியார் வாகனங்களில் சென்றாலும் அவர்களும் போக்குவரத்து போலீசார் அலைகளுக்கு அனுப்பப்படுவதால் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில திருச்சி மாநகரில் தற்பொழுது ஒரு படுகொலை சம்பவம், காவல்துறை குடியிருப்பு உள்ளே தஞ்சமடைய சென்றவரை வெட்டு படுகொலை சம்பவம் நடந்துள்ளது. இதனால் பொதுமக்களிடையே மிகுந்த அச்சம் ஒரு புறம் நிலவி வருகிறது. இன்னொரு புறம் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் இயல்பு வாழ்க்கையில தவித்து வரும் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் திரும்பி வீடுகளுக்கே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மானியா, தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.